வாஞ்சிக்கிறோம். வல்லமாய் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஆளுகை செய்யும். நீராளுகை செய்யும். ஆமாண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்துதிக்கிற ஆண்டவரே. இந்த நாளில ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உயிர் தெரிந்த இந்த நாளில் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே இந்த வெள்ள கிராமம் பிள்ளைகளாக இணைந்து நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாக ஆண்டவரே தேவன் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துங்க, பாடுகிற பாடலை ஆசீர்வதிங்க. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆராதனை தேவ செய்தி திருவிருந்த ஆராதனை எல்லாம் ஆண்டவருடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாம மாத்திரம் உயர்ந்து நிற்கட்டும். நீரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடலை பாடுங்க. நீங்க போவீங்க வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்ல.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆமென். ஹalleluya ஹalleluya. நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் இந்த மூன்றாம் நாளிலே நமக்காக உயிரோடு எழுந்த தேவன், நமக்காக உயிரோடு எழுந்த தேவனை கொஞ்ச நேரம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்தை நாம் உயர்த்தலாமே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Hallelujah, 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 hallelujah. துதிங்க துதிங்க துதிங்க. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கலாமே. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி 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 நன்றி. நாமத்தை நம்ம உயர்த்தலாம், நாமத்தை நம்ம உயர்த்தலாம். கண்களை மூடி கண்களை மூடி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya பரிசுத்தரநாம. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் ஒரு உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இந்த கிராமம், இந்த வல்லம் கிராமத்துல ஒரு சிறிய கூட்டமாய் ஆவியானவர் நம்மளோடு பெரியவராய் ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. நாமத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் ஆண்டவர் கொண்டாடுகிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. துதிக்கலாம் துதிக்கலாம். ஒரு நாமத்தை சொல்லி துதிக்கலாம். நாமம் அதிசயமானவரே. ஹalleluya 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 ஹalleluya. நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், கிருபை உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், தயவு உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், இரக்கம் உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களுக்காக உயிரோடு எழுந்த தேவனே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வவல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. என்னை தூக்கி தூக்கி நீர் ஒருவரே ஆண்டவர், நீர்
ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்த தேவன் இந்த நாளில் ஆண்டவரே அப்பா இந்த நாளில் ஆண்டவரே அப்பா அந்த சிலுவையில வெற்றி சிறந்தது அந்த சிலுவையில வெற்றி சிறந்து ஆண்டவரே எங்க பாவங்களுக்காக எங்க சாபங்களுக்காக ஆண்டவரே அப்பா நாங்கள் வியாதியில் இருந்தோம் இந்த நாளில் எங்களை தூக்கி எடுத்த தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி 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 செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் ஜீவனை கொடுத்து ஆண்டவரே நீர் ஜீவனை கொடுத்து ஆண்டவரே மறுபடியும் எங்களுக்காக ஆண்டவரே உயிர் தெழுந்து ஆண்டவரே அந்த பிசாசானவனை தள்ளி என் தேவனே அப்பா எங்களை நீர் வாழ வைக்கிற இந்த தெய்வமே உமக்கு ஒருவருக்கே ஆராதனை செலுத்துகிறோம். ஹalleluya உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே பிசாசானவன் வெட்கப்பட்டு போன நாள் ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே அப்பா அவன் தள்ளப்பட்ட நாள் இந்த நாளில் ஆண்டவரே அப்பா விழுந்து போன நாள் ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே நீர் ஜெயம் எடுத்த நாள் ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்த நாள் ஆண்டவரே இந்த நாளில நாங்கள் மகிழ்ந்து ஆண்டவரே அப்பா உடைய சமூகத்துல வந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக என் தேவனே எங்க ஜீவன் பலம் ஆரோக்கியம் கொடுத்து ஆண்டவரே எங்க ஒரு மனத்தோடு இந்த வல்லம் கிராமத்துல ஆண்டவரே உமக்கு துதிக்க செய்தீரே உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா நன்றி 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 செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அப்பா நீ பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனி அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லா கரங்களும் உயர்த்தின ஒண்ணுமாய் உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா
உம்மை துதிக்கிற தகப்பனே. ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர். ஆண்டவரே அப்பா, உம்மை போல ஒரு தேவன் இந்த பூமியில இல்ல. ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, உம்மை போல ஒரு தெய்வம் இந்த பூமியில இல்ல. ஆவியானவரே அப்பா, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மையே நாங்கள் வணங்குகிறோம். அப்பா, உங்க நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம் தகப்பனே. நீங்க மாத்திரம் உயர்ந்து நிற்பீராக. இந்த கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று கூறுகிறேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். என் ஆத்துமா கர்த்தர் உமக்கு நன்மை செய்தபடினால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மன கலக்கத்திலே சொன்னேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை கொள்வேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா என்பதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு என்று கொடுக்கிற நேரம் காலைக்கு பாடல் பாடும்போது கர்த்தருக்கு என்று கொடுக்கிறோம். சீக்கிரம் காணிக்கை எடுக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு, கலக்கமில்லை, என்னை கவலை இல்லை. அதிசயங்கள் செய்து வருகின்றார். உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு, கவலை இல்லை எனக்கு. அதிசயம் செய்து வருகின்றார். ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. ஆவியான என் மீது அதிகமாய் பாசம் வைத்தார். ஆவியான என் மீது அதிகமாய் பாசம் வைத்தார். பாடி மகிழ்ந்திடுவேன், அவர் நாமம் உயர்த்திடுவேன். நான் ஆடி பாடி மகிழ்வேன், அவர் நாமம் உயர்த்திடுவேன். உயிரோடு இயேசு என்னோடு இருக்க கலக்கமில்லை. உயிரோடு இயேசு என்னோடு இருக்க கவலை இல்லை. என் பாதகத்துக்குள்ள வழி நடத்த இயேசுவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காரலாம். வாசிப்போம். 1 கொரிந்தியர்ல 1:17-12 வாசிப்போம். ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா.
வாசிக்கும் போது சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமாயிருக்கிறது. 12 வசனம் வாசிக்க பத்தியா? சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது வேத பலனாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு நமக்கு அது தேவ பலனாயிருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலன் பவுல் சிலுவை பற்றி என்ன பண்ற நம்மளுக்கு அவர் இப்படியாக அவர் போதிக்கிறார். கலாத்தியர்ல 6:14 பவுல் இப்படியாக சொல்கிறார். கலாத்தியர் 6:14 நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்துதல்லாமல் வேறொன்று குறித்து மேன்மை பாராட்ட இருப்பனாக. அவராலே உலகம் நமக்கு சிலுவையில் அறிவுண்டு இருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறிவுண்டவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. இந்த வசனம் வாசிங்க. இங்க அப்போஸ்தலன் பவுல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து அவர் பரமேறி சென்று விட்டார். பிறகு அப்போஸ்தலன் பவுல் இப்படியாக என்ன பண்றாரு? சிலுவை குறித்துதான உபதேசத்தை அவர் என்ன பண்றாரு? போதிக்கிறார். சத்தம் கேக்குது. ஆமென். ஹல்லேலூயா. 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 தம்மை தாமே கொடுத்த கிறிஸ்து எதற்காக? நாங்க பிலிப்பில் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 6-7 வசனம் சொல்லுது, அவர் தேவனுடைய ரூபமும் தேவனுக்கு கொள்ளும்படியான பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபத்தை மனுஷனுக்காக எடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லைனாக்கா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் அவர் தேவன் குமாரனுடைய ரூபத்தை எடுக்காமல் என்ன பண்றார்? மனுஷனுக்காக. வாசிங்க தொடர்ந்து 2:6-7. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளாடின கொள்ளை வெறுமையாக்கி அடிமையின் ரூபத்தெடுத்து மனுஷர் சாயலானார். அல்லேலூயா. வசனம் புரியுதுங்களா? அவர் தேவனுக்கு குமாரனாக இருந்தும் அந்த ரூபத்தை கொள்ளை அடிக்காம என்ன பண்ணா அடிமையின் ரூபத்தை எடுத்து மனுஷன் சாயலாகவே இருந்தாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வெள்ளிக்கிழமை பார்த்தல தேவன் என்ன பண்ணாரு? தன்னுடைய ரூபத்தின்படிய மனுஷனை அவர் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. இப்ப மனுஷனை சிருஷ்டித்த அந்த தேவனுங்க பாருங்க, தேவ சாயலாகவே வராம மனுஷன் சாயலாகவே நம்ம பூமிக்கு மனிதனாக பிறந்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சொல்லுவாங்க, முள்ளாலதான் பழமை. ஆமென். அதே போலதான் மனிதன் மூலமாக நேரிட்ட பாவத்தை தீர்க்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல மனுஷனா பிறக்கும்படியாக பிதாவின் சித்தமா இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தேவன் ரூபத்தின்படி வராம மனுஷன் சாயலாகவே இந்த பூமிக்கு என்ன பண்ணாரு? அவதரித்தார். அல்லேலூயா. பிலிப்பியர் 8ஆம் வாசிங்க. அடுத்த வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. 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 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் அவரது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகிய தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எந்த நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் சரியாக நிறைவேற்றும்படியாக அவர் எந்த சாயலாக வந்தாரோ அதே சாயலாகவே கீழ்ப்படிந்து அவர் மரணம் அறிந்தும் அவனப்பட்டவர் இருந்தார். அல்லேலூயா. எபிரேயர் வாசிக்கும்போது 5:5 அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராக இருக்கிறதுக்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீ என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னாரே, அவரே உயர்த்தினார். அல்லேலூயா. 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 ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார்,
மீண்டும் வருவார், நம்மை அழைத்து செல்வார். அல்லேலூயா. மரித்தவர்களுக்காக கவலைப்படட்டும். ஆமென். ஆனா நம்ம தேவன் அவர் உயிரோடு எழுந்த தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எதற்காக மரித்தார், எதற்காக உயிரோடு எழுந்தார், எதற்காக மீண்டும் வரப்போகிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்ட மட்டும்தான் நம்ம அந்த பரம நெருக்கலுக்குள்ள நம்மளால பிரவேசிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக சிறப்பு தேவத்தை அளிக்கும்படியாக விழாநூல் பகுதி ஒளியும் செய்து கொண்டு ஆசீர்வாதிக்க கொடுத்தவை பாஸ்டர் நெகமியா அவர்கள் வந்து கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமாக. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழ்கிறேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழ்கிறேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ஒருவரே நல்லவர். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல ஒரு விஷயம், உங்க திருச்சபை வந்த ஒரு மகிழ்ச்சி நடத்தி பார்க்கலாம். நிஜமாவே நீங்க நல்லா உற்சாகமா இருக்கீங்க. அல்லேலூயா. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20-22 கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதல் பலனானார். மனுஷரால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அது முதல் ஆதாம் முதற்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாம் ஆதாம் வந்து என்ன பண்ணாரு? முதலாம் ஆதாம் வந்து என்ன பண்ணாருங்க? முதலாம் ஆதாம் வந்தவர், முதலாம் ஆதாம் ஒருத்தர் படைச்சார் இல்லையா? வந்தவரு ஆதாம் ஏவாள் கதை. அதான் என்ன மதிய சினிமா பார்த்து கதை கதைன்னு எடுத்து வரும். தயவு செய்து ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. எத்தனை பேருக்கு பைபிள் உண்மையான நடந்த நிகழ்வுன்னு எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. என்னது உண்மையா இருக்குது?
இதெல்லாம் ஓகே. கேட்கறது என்னன்னா, உலகத்துக்கு வந்ததில்ல, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார் என்பதிலிருந்து கடைசி வெளிப்படுத்தும் விசேஷம் ஆமென் முடிவு வரலாம். இது எல்லாமே இந்த உலகத்தில் நடந்த நிகழ்வு. சரி, ஏன்னா இன்னைக்கு அயோத்தி கோயில்னு ஒண்ணு இருக்குது. ராமருக்கு கட்டினாங்க ஒரு கோயில் இல்லையா, உத்தரப்பிரதேசத்துல. அந்த அயோத்தி கோயில் படிக்கிறீங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க தெரியாதா? இதிகாசம், ராமாயண மகாபாரதம் இதிகாசம். இதிகாசம்னா புனையப்பட்ட கதைன்னு பேர். அது பேர் என்னது? புனையப்பட்ட கதை. நாமளா எடுத்து எழுதுறது ஒரு விஷயத்த. ஆனால் சரித்திரம் என்பது நடந்த நிகழ்வு. நடந்த நிகழ்வு வரலாறு. சரித்திரம் என்பது நடந்த நிகழ்வு. உலகத்திலேயே ஒரே ஒரு ஆள் செய்த விஷயத்த உலகம் முழுவதும் யாரும் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்தது மெய் என்றால், மரித்தது மெய் என்றால், உயிரோடு இருந்தது மெய் என்றால், அதனால்தான் இந்த உலகம் முழுவதும் அது ஒத்துக்கிச்சு. கிறிஸ்துக்கு அல்லேலூயா. இது யாராலும் ஒத்துக்க முடியாது பாருங்களேன். எல்லாரும் எப்படி ஒத்துப்பாங்க? எல்லா ஆதாரமும் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் தான் அது ஒத்துக்க முடியும் எல்லாருமே. ஐநா சபை சும்மா கிடையாது. ஐநா சபைன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, உலக நாடுகள் அனைத்தும் கூடி சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்புல 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குது. அந்த நாடுகளில் இருக்கிற எல்லா பிரதமரும், முதலமைச்சர்கள், அந்த நாட்டில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த ஒட்டுமொத்தமா பேசி இந்த விஷயத்த செய்யலாம்னு சொல்றாங்கன்னா, அது எல்லாரும் உண்மைன்னு ஒத்துக்கினாதான் அது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அப்போ இயேசு கிறிஸ்து உண்மை என்று ஒத்துக்கொள்ளவே தான் கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின்னு உலகம் எல்லாமே ஒத்துக்குச்சு. நடுவுல மோடி என்ன பண்ணாரு? பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு பின்னு சொன்னார். எத்தனை பேர் தெரியும்? இந்த கிபின்னு சொல்றாங்கல்ல, இதை வேணான்னு எடுத்துட்டு பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு பின்னு வச்சாரு. ஒத்துக்கலையா? இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா எத்தனை பேர் எழுந்தாலும் ஒரு நிமிஷம் பண்ண முடியாது. இல்லையா? இன்னைக்குதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சாவறோம். இயேசு கிறிஸ்து மரித்த அடுத்த 5 தலைமுறைகளுக்கு கோடி கோடியா செத்தாங்க. கொலோசைன்னு ஒண்ணு இருக்குது ரோம் நகர்ல. 1 கோடி பேரை உள்ள விட்டு மொத்தமா எரிச்சு கொளுத்திட்டாங்க. இயேசு கிறிஸ்து விரோதமான கிறிஸ்தவர்கள். ஹிட்லர்னு ஒருத்தர் வந்தாரு, 60 லட்சம் யூதர்களை கொன்னாரு. கடைசி அவரே தன்னை செத்துட்டாரு. ஆனால் இப்போ கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்குன்னா கம்மியா இருக்காங்க. உலகம் சும்மானா சொல்லுது 2 பாயிண்ட் தான் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பொய். கிறிஸ்தவர்கள் கிட்டத்தட்ட பாதிக்கு மேல இருக்கிறாங்க. அவங்களால ஒத்துக்க முடியாது. ஒத்துக்குனா எது உண்மையோ அது அவ்வளவு சீக்கிரத்துல வெளியே வராது. ஆனா ஒரு நாள் நிச்சயமாய் வரும். வராமலாம் போகாது. நிச்சயமான உண்மை. இன்னைக்கு வரணும் சொல்றேன், கிறிஸ்துக்கு விரோதமாய் ஒன்றுமே எழுப்பாது. கிறிஸ்தவர்களாக நமக்கு விரோதமாய் ஒன்றுமே எழுப்பாது. அல்லேலூயா. சரி, முந்தின ஆதாமாகிய வந்தவன் என்ன சொல்றாங்கன்னா, இப்போது கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து நித்திரை. சரி, இதுவரெல்லாம் 10 வருஷம் இவர் தான் மரிச்சு உயிரோடு எழுந்தாரா? இவர் தான் எழுந்தாரா இல்ல வேற யாரும் முன்னாடி லாசரு மரிச்சுட்டான் இல்லையே. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் எந்த அற்புதமும் செய்யல. இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்த 40 நாள் முதல்ல ஊழியத்துக்கு வராரு இல்லையா, ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின உடனே கவனிங்க, ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். வானம் திறக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, இவர் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்தரத்துக்கு போயிட்டாரு. வனாந்தரத்துக்கு போயிட்டு வந்து ஊழியம் ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து திரும்ப 40 நாள் தான் பூமியில இருந்தாரு. 40 நாள் பூமியில இருந்தப்போ எந்த அற்புதமும் செய்யல, எதுவுமே செய்யல. தன்னை கிறிஸ்து என்று எல்லாருக்கும் கிறிஸ்தாந்தமாக வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அவர் மாம்சத்துல வந்தாரா, சரி ஆவியில வந்தாரான்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. எத்தனை பேர் சொல்ல முடியும் மாம்சத்துல வந்தாரா ஆவியில வந்தாரா? ஆவியில வந்தா இப்ப இவருக்கிட்ட கேட்கறாருல தோமா, நம்ம ஊருக்கு வந்தாரு, அந்த தோமா கிட்ட கேட்கறாரு, ஆண்டவரே நீர் தானே நான் எப்படி உறுதி பண்ண முடியும், என் வெள்ளை எலும்புல கை விட்டு பாடுறா, ஓட்டையை பாடுறான்னு சொல்றாரா இல்லையா? அப்ப ஆவியில வந்தாருன்னா அந்த ஓட்டை எப்படி இருக்கும்? சொல்லுங்க, தெரியல. சரி, இப்ப இன்னொரு கேள்வி. சரி, ஆவியில வரல, உடனே மாம்சத்துல வந்தாரு. மாம்சத்துல வந்திருந்தா அவர் எப்படி பரமேறி போயிருப்பாரு? அல்லேலூயா. இது ஒரு பெரிய குழப்பம். நிறைய பேர் சொல்ல முடியாது. தெரிய வச்சிடலாம், பிரச்சனை இல்லை, உண்மைதான்.
ஆவியின் கண்கள் நமக்கு திறக்கப்பட்டால் தான் அது உயிரோடு எழுந்து இயேசுவோ, உயிரோடு அல்லது இயேசுவோ. அல்லேலூயா. நாம ஆவியில இருக்கணும். அதுக்கு எத்தனை பேர் புரியுது? நாம ஆவியில உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நாம் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டோமானால் அவர் எதுல வந்தாரு, எதுல போனார் நமக்கு புரியும். மறுரூப மலையில அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது ஆவியில தான் மேல போனார், வந்ததும் ஆவியில தான். ஆனால் ஆவியில வந்த அவர் ஒரு நாளும் யாருக்கும் மாம்சத்தின்படியா எங்கேயுமே எந்த ஒரு அற்புதமும் செய்யப்படவில்லை. அற்புதம் செய்யல, அவர் எதுவுமே செய்யல. ஆனால் வந்ததின் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக கடைசி நாட்களிலே அவர் இருந்த 40 நாளாகவும் தங்களுடைய சீஷர்கள் எல்லா புத்திமதியும் சொல்லி கடைசியாக இயேசு பேசின கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளாகவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். கவனிக்கணும், அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கணும். மரிச்சிட்டாரு. சீஷருக்கு தான் புரியும், வேற யாருக்கும் புரியாது. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. சீஷருக்காக தான் காட்டணும். ஏன்னா சீஷருக்கு மட்டும்தான் தெரியும். இயேசு கிறிஸ்துவுடனே 3.5 வருட காலமும் அவர்கள் தான் அவரோடு பயணித்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து எப்படி பேசுவாரு, இயேசு கிறிஸ்து எப்படி பேசுவாரு, அவங்களே ஒரு நேரத்துல கொஞ்சம் ட்விஸ்ட் ஆயிடுறாங்க. இயேசு கிறிஸ்து படகுல பேதுரு மீன் பிடிச்சிட்டு மேலே ஏறி போறாரு, கூப்பிடுறாரு. அவர் யாருக்கு தெரியுதான்னு பார்த்தா யாருக்குமே தெரியல. எப்ப தெரியுமா தெரியுது? அந்த மீனை சுடுறாரு தெரியுமா? அப்பதான் தெரியுது இவர் தான் கூப்பிட்டு. அவங்களாலேயே புரிஞ்சிக்க முடியலன்னா மற்ற மனிதர்களால் புரிஞ்சிக்க முடியுமா? அதனால்தான் இங்க வசனத்தை அழகா சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். மாம்சத்துல வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஆவில வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறதுக்கு அவ்வளவு பிரயாசப்பட்டார். அடுத்தது வாசிங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூட வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்க? ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுத்தீங்க எத்தனை பேர்? ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுத்தவங்க, தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுத்தவங்க, தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுத்தவங்க, பரிசுத்த ஆவியால் ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? பரிசுத்த ஆவியால் ஞானஸ்தானம் எடுக்கலாம், பரலோகம் போக மாட்டீங்க. அது பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி. போத கை கொடுங்க மக்கள். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரபாவித்தால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஜலத்தினால் பிறந்தா, ஆவியில பிறந்துட்டோமா? ஆவியில பிறந்தாதான் இயேசு கிறிஸ்து யாருன்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் உலகத்திற்கு அத்தனை பேருக்கும் தெரியும் இயேசுனா யாருன்னு. தெரியாதா? பைபிளே படிக்கணும் அவனுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து யாருன்னா. அவரு தெரியும்பா, உண்மையானப்பா எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு உலகத்துக்காக வந்தாரு, பாடுபட்டாரு, மரிச்சாரு, சிலுவை சுமந்தாரு, அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டாரு, அதெல்லாம் சொல்லுவாங்க. விசுவாசிக்கிறாங்களா? விசுவாசிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா தெய்வம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்து முஸ்லிம்கள் எல்லா மதமும் ஒரே மதம் சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் ஒரு நாளும் எல்லா சமயங்களும் உயிரோடு இருக்கிற ஒரே தெய்வம் தெய்வம் தான். அது நம்ம உணர்ந்து நாம் அதை உணர்ந்தாதான் நம்மளால சொல்ல முடியும். நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க நான் தெய்வம் ஒண்ணுதான் பாருங்க, போய் என்ன பாருங்க, அவங்க கிறிஸ்தவனே. அல்லேலூயா. அடுத்த வாசிங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு, இதுதான் கடைசி வார்த்தை, கவனிங்க. நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இதுதான் கடைசியா சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. காத்திருங்கள். யாருக்கு காத்திருக்கணும்? கர்த்தருக்கு காத்திருக்கணும். காத்திருந்தா என்ன நடக்கும்? வாசிங்க அடுத்த வாசனம். அப்பொழுது கூடி வந்தவர்கள், அது விட்டுங்க, அதற்கு அவர் 8ஆம் வசனம் வாசிங்க. 8வது வசனம் வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். அல்லேலூயா. சாட்சிகளா இருக்கணும். ஒரே வழி பரிசுத்த ஆவி வரணும். பரிசுத்த ஆவி வந்தாதான் பரலோகத்துக்கு எடுத்துப்பட முடியும். பூமியில வரணும். நீங்க சாட்சிகளா இருப்பீங்க.
வசனம் சொல்றது யோவான் எழுது இவர் பவுல் எழுதுமா சொல்லுவாரு, அநேக நிருபங்கள் நான் எழுதினேன், ஆனாலும் என்னுடைய நிருபங்கள் நீங்களே. இத்தனை பேர் புரியுது இந்த வசனம். அநேக நிருபம் கிட்டத்தட்ட 13 நிருபம் எழுதினார் அவரு. கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1-2, தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 1-2, தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1-2, தீத்துக்கு 1, கொலோசையருக்கு 1, கலாத்தியருக்கு 1, பிலிப்பியருக்கு 1, எல்லாருக்கும் நிருபங்கள் எழுதினாரு. ஆனாலும் கடைசியா சொல்லுவாரு, நான் எத்தனை நிருபம் எழுதினா நீங்களே என்னுடைய அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, இப்ப மத்தேயு எழுதின சுவிசேஷம் வாசிக்கிறேன், நான் முடிச்சிடறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அப்படின்னா அவங்க 2 பேரும் தான் அவங்க 2 பேரும் தான் பிள்ளையா வந்தார் அவரு. மத்த யாருக்கும் நடுவில் யாருமே பிறக்கலையா? ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு அப்புறம் யாக்கோபுலாம் வரலையா? ஏன் அவங்க 2 பேர் மட்டும் கொடுத்தாரு? ஒரு லெட்டர் எழுதுறோம்னா அந்த லெட்டர்ல ஒரு கருப்பு ஒண்ணு எழுதாங்க. விடுனர் எழுதிட்டு பெருனர் எழுதிட்டு பொருள் ஒண்ணு எழுதாங்க. தெருக்குழாய் வேண்டி விண்ணப்பம், பட்டா தேவை, சொத்து பட்டா தேவை விண்ணப்பம், குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு ஒரு விஷயம் எழுதுவோம். விடுமுறை விண்ணப்பம் பசங்க இருந்தாங்கன்னா விடுப்பு வேண்டி விண்ணப்பம்னு எழுதுவாங்க. மேல ஒரு தலைப்பு எழுதணும், நடுவில் ஒரு முறை எழுதணும், பொருள் எழுதணும். அந்த கருப்பொருள் தான் நிருபத்தின் ஒரு முதல் வரி. இப்ப இதுக்கப்புறம் தான் அந்த மத்திய எழுதுக்கு அப்புறம் அடுத்த வாசனை தொடர்ந்து ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், அதே லைனா வரும். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவின் அவன் சகோதரியும் பெற்றான். எல்லாமே லைனா வரும். இப்போ கடைசியா இந்த வசனத்தை வாசிங்க, 17ஆம் வசனம் வாசிங்க. அதேதான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதுலயே 17, 1லயே 17மா? இவ்விதமாய் தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும் தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளுக்கும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளும். மொத்தம் எத்தனை தலைமுறை? டக்குன்னு சொல்லுங்க. 42 தலைமுறை. 14 30 42 தலைமுறைகள். அதனாலதான் பைபிள் எழுதுங்க எத்தனை பேர்? மொத்தம் 40 பேர். பைபிள் எழுதுங்க 40 பேர். தலைமுறைகள் 42 தலைமுறைகள். 42 தலைமுறைகள் ஒவ்வொருத்தரும் வந்துதான் பைபிள் எழுதினாங்க. யார் எழுதியிருப்பாங்க? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதியிருப்பாங்க. பரிசுத்த ஆவி இல்லாமல் இந்த யுகம், இது கிருபையின் காலத்துல பரிசுத்த ஆவி இல்லாமல் இருக்கவே கூடாது. இன்னும் நிறைய பேசலாம். முத்திரை போடப்பட்டிருக்கிறது யாருக்கு போடப்பட்டிருக்குது? எபேசியருக்கு 4ஆம் அதிகாரம் 29-30 பார்த்தோம்னா, அன்றும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி எங்க மீட்கப்படுகிறோம்? பூமியில இருந்து மீட்கப்படணும். எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணும். அப்படி மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி என்பது நம்ம மேல் விடப்பட்ட ஒரு முத்திரை. இப்போ ஒரு பொருளா அந்த ஐஎஸ்சி முத்திரை முன்னெல்லாம் பார்ப்பாங்க. இப்பெல்லாம் நம்ம எல்லாத்தையுமே வாங்கிக்கிறோம். ஏன்னா பொருள் எல்லாம் மலிவா வந்துச்சு. புரியுதுங்களா? பொருள் எல்லாம் ரொம்ப மலிவா வந்துச்சு. நம்ம கிட்ட காசு பணம் அதிகமாகி போச்சு. அதனால எல்லாமே காசு கொடுத்து வாங்கிடுறோம். முன்னெல்லாம் ஒரு பைப்பு, ஒரு மோட்டர், ஒரு அது ஒரு இது வாங்கணும்னா கம்பெனி தான் ஐஎஸ்சி முத்திரை இருக்குதான்னு கேட்டு வாங்குவோம். முத்திரை ரொம்ப முக்கியம். முத்திரை இல்லைன்னா அது வேஸ்ட். வாரண்டின்னு ஒண்ணு கேட்கறீங்களா? பொருள் வாங்கினா கேரண்டி வாரண்டி எல்லாம் கேட்கறீங்களா? உங்களுக்கு யார் கேரண்டி? அப்போ உங்களுக்கு யார் கேரண்டி? இயேசு கிறிஸ்து அவர் போயிட்டாரு. அவர் போயிட்டு பரிசுத்த ஆவியை அனுப்பி வச்சிருக்கிறாரு. பரிசுத்த ஆவி மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. முத்திரை என்பது நீங்கள் அபிஷேகம், பரிசுத்த ஆவி அபிஷேகமாக நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். பெற்றிருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆகையால் பரிசுத்த ஆவி பெறாதவர்கள் தயவாய் நீங்கள் அபிஷேக கூட்டத்துக்கு சொல்லி ஐயாவை அபிஷேகத்தை நிரம்புங்க. ஒரு நாள் ஃபுல்லா இருங்க. 12 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் இங்கே ஜெபம் பண்ணி எல்லாரும் பரிசுத்த ஆவி நிரம்பிட்டீங்கன்னா நீங்க சும்மாவே இருந்துட்டு இந்த வேலைலாம் விட்டு ஊழியத்துக்கு ஓடுவீங்க. வேலை முக்கியமா ஊழியம் முக்கியமா.
சத்யா, ஒருவன் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யவே முடியாது. மணிவாளஸ்டர், கர்த்தரை தேடு, பணம் தானா வரும். யோவானாலும் சூசனாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய கூட இருந்து தன் ஆட்சிகளால் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். யோவானாலும் சூசனாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்களுடைய ஆட்சிகளால் ஊழியம் செய்தார்கள். இயேசு கிறிஸ்துக்கு பணம் இல்லை, ஆனா அவர் வந்தாருன்னா பணம் வரும். யோவானாலும் சூசனும் இருப்பாங்க. எங்க சர்ச்சில் இப்போ கிறிஸ்மஸ் 2 பசங்க வந்தாங்க. உங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப வருஷம் 15 வருஷமா தெரிஞ்சுங்க. அக்கா பசங்க நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில அது முன்னேறி வெளியே வரணும். அவங்களுக்கு நிறைய கட்டு, விசாசின் கட்டு. இன்னைக்கு வரலாம் ஜோமன் ஒரு பொண்ணு வந்துச்சு, பெரிய பொண்ணு வந்து சின்ன பொண்ணு வந்துச்சு. கைகெல்லாம் முறுக்கு அப்படியே எகுறோம், இன்னைக்கு எகுறோம் ஜோமன் வரும். ஆனால் ஏன் அவங்கள அக்கா பசங்க சொல்லி கூப்பிட்டு வந்தோம்னா, நீங்க சொன்னீங்களே வாங்க, கண்டிப்பா ஆவியில இல்லாம எதுவுமே பேசக்கூடாது. ஆவியில தான் நடந்துதான் சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த வார்த்தை சொல்லிதான் சொன்னாங்க. இப்ப அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் எனக்கு சுவிசேஷத்துக்கு சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு 21 வயசு, சின்ன பொண்ணு 13 வயசு. ஆனா சொல்றாங்க, ஆண்டவர் எனக்கு சுவிசேஷம் செய்ய சொல்றாருன்னு சொல்லி அந்த பசங்க 2 பேர் ஆத்மாதாயம் பண்ணிருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னும் சபைக்கு வரல, நான் வருவானு. ஆண்டவர் திட்டமாய் பேசினா பேசணும். சரி, அல்லேலூயா. சரி, அப்போ முந்தின ஆதாம் வந்து நம்மை மரணத்திற்குள்ளாக தள்ளி விட்டாங்க. அது தெரியலையா உங்களுக்கு? ஆதாம் மகிமையில ஆண்டவர் பிறக்க வச்சார் இல்லையா? எப்போ அவங்க அந்த பாவம் சாப்பிட்டாங்க, அப்போ ஒருவர் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, நிர்வாணமா இருப்பதை உணர்ந்தார்கள். அப்போ மகிமை போயிடுச்சு அப்படின்னா நினைப்பு ஆண்டவர் சொல்லிட்டாரு, சாவு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அடுத்து வாசிங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை. தேவதூதன் அந்த ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தில் வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷருக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னது என்றார். அல்லேலூயா. சொன்னது என்றார். என்ன சொல்றோம்னா, பயப்படாதிருங்கள், சிலுவையில அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுதலின் மகிமை என்ன தெரியுமா? நம் கல்லறைகள் எல்லாம் காலி ஆகணும். அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தர் தாமே ஆரவாரத்துடனே, பிரதான தூதன் சத்தத்துடனே, தேவ எக்காலத்துடனே இறங்கி வருவார். இறங்கி வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருடனே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா என்றென்று அவருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. நாம் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மிகப்பெரிய சாட்சி. சிலுவையை வந்து நிறைய பேர் சிலுவையை தெய்வமா வணங்குறீங்க. எத்தனை பேர் சிலுவையை தெய்வமா வணங்குறீங்க? சிலுவை பாவத்தின் சின்னம். சிலுவை வந்து ரோமர் காலத்துல கொலை செய்வதற்கு ஒரு கருவி. ஆனால் அது எல்லாருக்குமே இல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு வர்றதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த ரூல்ஸ் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து மரிச்சதுக்கு அப்புறம் அந்த ரூல்ஸ் கிடையாது. எத்தனை பேர் தெரியுது? ரொம்ப ஆவிக்குரிய சத்தியம் இது. எப்படியாவது ட்ரை பண்ணி கொஞ்சம் புரிஞ்சுக்கல. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு வர்றதற்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த சிலுவையில கொலை செய்யப்பட வேண்டும் ரூல்ஸ் வந்துச்சு ரோமர் காலத்துல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அடுத்த வருஷத்துக்கு சிலுவை அந்த கொலை செய்யற கருவியே இல்லை. ஏன்னா பைபிள் சிலுவையில தான் இயேசு கிறிஸ்து அறையணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது ஆண்டவர் எங்க இருந்தாலும் அதை கொண்டு வந்து நிறைவேற்றாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையணும்னா, வானத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு நம் பாவங்களுக்கு நடுவில் இருக்கிறத மறைப்பதற்கு அதை உடைச்சி உள்ள வரணும். நமக்குள்ளாக இருக்கிற பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஒரு பாவம் தடையா இருக்கிறது என்றால் அங்கிருந்து ஒருவர் இறங்கி வரணும். இறங்கி வந்தாதான் அது சிலுவை. ஈசாக்கு யாக்கோபு மேலையும் ஏசா மேலையும் கை வச்சு ஜெபம் பண்ணும் போது இப்படி கை வைக்க மாட்டாரு.
எத்தனை பேர் புரியும்? தெரியுது, தெரியுமா? இப்படி கை வைக்க மாட்டாரு. யாக்கோபு இந்த பக்கம் இருப்பான், ஏசா அந்த பக்கம் இருப்பான். இப்படிதான் கை வச்சு, ஏசா பெரியவன், யாக்கோபு சின்னவன். இப்படிதான் கை வச்சு ஜெபம் பண்ணோம். ஆனா மாத்தி கை வச்சு ஜெபம் பண்ணணும். யாக்கோபுல இருந்து யோசேப்பு வரணும். யோசேப்பு, ரூபன், சிமியோன் 12 கோத்திரங்கள் வரணும். அதன் கோத்திரத்தின் வழியாக யூதாவுல இயேசு கிறிஸ்து பிறக்கணும். இப்படி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணிட்டு இருந்தாருன்னா அது வேறவா போயிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் அடிப்படையில இருந்து எல்லாவற்றுக்கும் சிலுவை ஒரு காரணம். இப்ப இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி சிலுவை அந்த கொலை செய்ய கருவி என்பது ஒன்று கிடையாது. இயேசு கிறிஸ்து 33-30 வயசுக்கு மேல ஊழியத்துக்கு வரும்போது அது ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் அந்த சிலுவை என்கிற சின்னமே கிடையாது. இதெல்லாம் மிகப்பெரிய சத்தியம். நம்ம உணர வேண்டும். ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையில ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குதுன்னா அது நீங்க சந்தோஷமா ஏத்துக்கணும். உங்க பார்வை, நீங்க உங்க பார்வையை கர்த்தர் இருக்கிறாரான்னு உங்களுக்கு தெரியாது. கர்த்தருடைய பார்வையில நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? கும்பல்ல கோயந்தாட்சின்னு நம்ம பாட்டு படமா இருக்கக்கூடாது. தனிமையில கர்த்தரை நீ யோசிக்கிறியா? யோசிக்கிறீங்களா? தனிமையில கர்த்தரை யோசிக்கிறீங்களாமா? வாலிப பிரயாத்துல கர்த்தரை சிருஷ்டிகரை என்ன பண்ணோம்? நினைக்கணும். நினைக்கிறீங்களா? தனி ஒரு மனிதன் வாழ்க்கையை உற்று பார்க்கும்போது அவன் அங்கதான் தெரியும் அவன் கிறிஸ்தவனும் இல்லையா, அவன் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவனும் இல்லையா. நானே ஒரு சில நேரத்துல யூடியூப்ல ஷார்ட்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். நீங்க ரொம்ப நட்பா இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு, நீங்க யாருமா ஃப்ரெண்டு? பேர் சொல்லு. சஞ்சனா. சஞ்சனா எடுத்துக்கொள்ளப்பட நீ கைவிடப்பட்டுருவ. உங்களுக்கு யார் ஃப்ரெண்டு? 2 பேர் சொல்லுங்க. முக்கியமா ஒரு ஆள் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் பேச எல்லாருக்கும் பேச மாட்டாங்க, யாருன்னா ஒருத்தர் தான் இருப்பாங்க. ரேணுகா. நீங்க எடுத்துப்பீங்க, ரேணுகா கை விட்டுருவார் ஆண்டவர். இப்ப ரேணுகா சொன்னாங்க என் ஃப்ரெண்டு மதிச்சாங்க, 10 வருடம் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஆனா உபத்திரவ காலம் அவங்க ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்காங்க. இல்லைன்னா ரேணுகா தாங்க நீ உனக்கு உபத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த உபத்திரவத்திலும் கர்த்தருக்கு நிலையா இருக்கணும். அதுக்கு ஒரே வழி பரிசுத்தாவியானவர்களிடத்தில் இருந்தால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. நீங்கள் அந்த நாட்களில் சாவை தேடி ஓடுவீர்கள், சாவு உங்களுக்கு ஒரு நாளும் தொடாது. நீங்க பைபிள் சொல்ற விஷயம் உலகத்துல எல்லாமே நடந்துருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? பைபிள்ல நடக்கிற விஷயங்கள் இப்போ உண்மையே சொல்றேன். கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தருடைய வருகை நாம் தான் காண்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை நம் நாட்களில் நிச்சயமா நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. 90% வாய்ப்பு உண்டு. எல்லாமே நடக்குது. கர்த்தர்கிட்ட கேட்கறாங்க, கேட்கறாங்க, ஆண்டவர் நீ வருவதற்கும் பூமியின் அழிவுக்கும் என்ன அடையாளம் கேட்கறாங்க. என்ன சொல்றாரு? ராஜ்யத்திற்கு ராஜ்யம் விரோதமா எழும்பும், ஜனங்களுக்குள்ள ஜனங்களுக்கும் ஜனங்களுக்கு விரோதமாகும், பூமி எதிர்த்து கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் உண்டாகும். இது எல்லாம் வந்துச்சு. இன்னும் பஞ்சம் நம்ம ஊருக்கு வரல. வெட்டுக்கிளி வந்து போச்சா தெரியுமா? வெட்டுக்கிளி வந்து போன ஊர்ல பஞ்சம் வரும் கண்டிப்பா. பைபிள் சொன்னது. நான் சொல்லமா இல்லையெல்லாம் இல்ல, பைபிள் சொன்னது. வெளிப்படுத்த விசேஷத்துல இருக்குது 1 ராஜாக்கள் 1:4 புத்தகத்துல இருக்குது. ஆகையால் வெட்டி நம்ம மழை பெய்யினாலும் பஞ்சம் வரும், மழை பெய்ஞ்சாலும் பஞ்சம் வரும். ஏன் தெரியுமா? இந்த மழை எல்லாம் நீரா நின்றுச்சு. யாரு காலத்துல நின்றுச்சு? நோவா காலத்துல நின்றுச்சு. பூமி முழுவதும் தண்ணியால் சுத்திகரிக்கப்பட்ட நம்ம நினைச்சிருக்கிறோம். அவரு தண்ணி மரம் புரியுது, நல்லா புரிஞ்சுங்க. நோவா காலத்தில் பூமியை சுத்திகரிச்சாரு. அதுக்கு பேர் சுத்திகரிப்பு. 2 விஷயத்தால் தான் சுத்திகரிப்பு பண்ண முடியும். ஒண்ணு நீர், இன்னொன்னு நெருப்பு. இது எல்லா மதத்திலயும் இருக்குது. ஆனா அர்த்தம் தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். நாம் விசேஷித்தோம். அல்லேலூயா. நோவா காலத்துல பூமி முழுவதும் எல்லாத்தையும் நிக்கரகம் பண்ணிட்டு தண்ணியால ஒரு முறை ஃபர்ஸ்ட் கிளாஸ கழுவி கையில கொடுத்தாரு. நோவா தான் ஃப்ரெஷ்ஷாகிறான். ஒரு உலகத்தை கையில கொடுத்தாரு. நமக்கு ஒரு உலகம் இருக்குது. நோவாகாது பூமியை திரும்ப கொடுத்தாரு. புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், புதிய பரலோகம் எவ்வளவோ இருக்குது. அவனவனு கிரியை தக்க பலன் அவனவனோட கூட வருகிறது. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நாம் அப்படிப்பட்டவர்களை சிந்திக்கணும். உயிர்த்தெழுந்தால்னா
பாஸ்டர் வருவாரு, செத்தாரு, ஏற்று சேர்ந்தார், கல்லருக்கான நமக்குள்ள ஒரு உயிர்த்தேர்தல் நடைபெறணும். இன்னைக்கு ஒரு உயிர்த்தேர்தல் நடைபெறணும். இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாலும் நானும் அதே மாதிரி இயேசு கிறிஸ்து எப்படிலாம் வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கையை நாம் பின்பற்றி நடக்க வேண்டாம். அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன். இப்ப விட்டு போனவனே அடுத்த சோறு எவ்வளவு செய்யணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணீங்க. சரி, இங்க சோறு போட்டுறாங்க. அடுத்தது எங்க வீட்டுக்காரர் எங்க போனாருன்னே தெரியல. எதிர் பேர் யோசிச்சுக்கீங்க, எங்கன்னா போட்டோம். இயேசு கிறிஸ்து விடுங்க, எனக்கு தெரியாதையோ எங்க வீட்டுக்காரர் சொல்லி பாருங்க, சொல்ல மாட்டேங்க. எஸ்ஏகே பிரான்சிஸ் இருக்கிறார், ஐயா போயிட்டு வந்தார் போன பிப்ரவரி 25, 26, 20, 24, 25, 26 எஸ்ஏகே பிரான்சிஸ் ஒன்று சொல்லுவார், நாம் எதை நினைத்து வாழ்கிறோம் அதுவாக தான் நம்ம உருவாக முடியும். எத்தனை பேர் புரியுது? புரியல? எத்தனை பேர் புரியுது? இப்ப நீங்க ஸ்கூல்ல சொல்லுவாங்க, நீ என்னவா ஆக போற? டாக்டர் ஆக போற. உங்ககிட்ட அந்த அளவுக்கு படிப்பு இருந்தா இப்போ சரி, அதெல்லாம் வேணாம். ஒரு தவுக்குலயே தவளை இருக்குதுல்ல, அது அர்த்தம் அது உள்ள என்னன்னா சரி, ஒரு மனுஷனுக்குள்ள என்னன்னா விஷயம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இப்போ இல்ல, இந்த தேடல் அது இல்ல. அப்போ மைண்டு தான் அவன் டாக்டர்னு சொல்லுது, உங்க தேடல் அது இல்லை. புரியுதுங்களா நான் பேசுறது? உன் தேடல் ஏதோ அதுதான் நீ ஆகுவாய். உன்னுடைய விருப்பம் ஏதோ அதை நோக்கி உன்னுடைய பயணம் இருக்கணும். நம்ம சும்மா டாக்டர் சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் பார்த்தா பெயிண்ட் அடிச்சுன்னு இருப்போம். அதாவது அந்த பெயிண்ட்டுகள்ல பெயிண்ட் கம்பெனில மேனேஜரா இருப்போம். ஒருவேளை உனக்கு கலர் பிடிச்சிருக்கலாம், உனக்கு தெரியாது, நீ டாக்டர் நினைச்சுன்னு இருக்க. கலரிங்ல உன்ன மாதிரி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காது. ஒருவேளை டிசைனர்ல இருக்கலாம், ஃபேஷன் டிசைனரா இருக்கலாம். அதுதான் நம்முடைய சிந்தையா இருக்கணும். நமக்குள்ள என்ன இருக்குது என்பது நாம் உணர வேண்டும். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாம் என்னவா இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துக்கு நாம் அவர் சொல்லுவார், அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் தான் பால் வாங்கிச்சோன்னு சொல்லாயா, சொல்லிதான் பாறான். ஒரு நாளுக்கு 10 லட்சம் ஆத்துமாக்கள் உங்ககிட்ட ஒரு நாள் நிக்குமா நிக்காதான்னு சொல்லுவாரு. பால் வாங்கிச்சோ நான் தான். பால் வாங்கிச்சோ தெரியுமா? தென்னாப்பிரிக்காவில் மிகப்பெரிய, உலகத்திலேயே மிகப்பெரிய ஆத்மக்களை தந்த ஒரே பால் வாங்கிச்சோ. 10 லட்சம் ஆத்துமாக்கள் அவருக்கு. நீதான் பால் வாங்கிச்சோன்னு சொல்லு, சும்மா சொல்ல என்ன இருக்குது? சொல்லிதான் பாறான். சொல்லி இருக்கும்போது ஒரு நாள் பால் வாங்கிச்சோவா நான் மாறிட்டேன், என்ன பண்ணுவீங்க? அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள்ளான எண்ணங்களின்படி நாம் வாழ வேண்டும். இதுதான் உயிர்த்தெழுதலின் நாளில நாம் அதை தான் அனுசரிக்க வேண்டும், ஆசரிக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற அந்த போட்டி பொறாமை, நமக்குள்ள ஒரே சொல்றோம், அந்த போட்டி பொறாமை என்ற வார்த்தை இந்த சபையில பேசுறதே ஆச்சு. போட்டி பொறாமை, அவத்துக்குனா பேசுறதுல கோச்சுங்க எங்க ஒரு ஏசு கிறிஸ்து இல்லைங்க. 40 அடிப்பட்டார், 5 முறை 200 அடிப்பட்டாரு. குண்டு அதுக்கு முதல்ல 4 கொக்கி, முதுகுல அடிச்ச எலும்பு வந்து கீச்சு சதை கீச்சு வரும். உன்னால ஒரு அடி வாங்க முடியுமா? இதே ஓவர் சீன். நான் என்ன மாதிரி யாருமே இந்த கிறிஸ்துக்குள்ள நான் பெரிய வயதாக்கி 10 நிமிஷம். உங்ககிட்ட ஆவின் கனிகள் இருக்குதா? தப்பா சொல்ல, ஆவின் கனி இருக்குதா? கனிகள் கிடையாது, அது ஆவின் கனி 9. அதை வந்து நம்ம நினைச்சுக்கிறோம் 1, 2 சேர்த்து கணக்கு. கனிகள் இல்ல, அது ஆவின் கனி. மாம்சத்தின் கிரியைகள் தான் எத்தனை? 19. மாம்சத்தின் கிரியைகள் தான் 19. அதுதான் தனித்தனியா கொடுத்தாரு. ஆவின் கனினா 9 சேர்ந்தது ஆவின் கனி. அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்கீர்த்தி, அப்புறம் நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, இச்சை அடக்கம். இவ்வளவும் சேர்ந்ததுதான் ஒரே ஒரு அது ஆவின் கனி. ஒரு ஆப்பிள், அந்த ஆப்பிள்ல இவ்வளவும் இருக்கணும். உங்களுக்குள்ள அவ்வளவு இருக்குதா? அதுதான் உங்களுடைய உண்மையானது. கிறிஸ்துவ நினைச்சாருன்னா, அவர் நினைச்சாருன்னா, இப்ப வசனம் சொல்லுது, அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக சகல அதிகாரமா அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இயேசு கிறிஸ்துக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது சிலுவைக்கு போற முன்னாடி. ஆனால் ஒரு வார்த்தை கேட்கிறாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானி. என்ன அர்த்தம் அதுக்கு? இந்த வார்த்தையை பேசுறது யாரு? என்ன பண்ணுவீங்க? ஏலி ஏலி லாமா சபக்தானி என்ன அர்த்தம்? ஏன் அப்படி சொன்னார் அவரு? சரி, பரவாயில்ல. ஏன் சொன்னாரு இங்க சொல்லுங்க பிள்ளைகள், கவனிங்க, சுனில வைத்து விடக்கூடாது. ஏன் அப்படி சொன்னாரு? ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் சொன்னாரு? மறையப்பட்டதா? தேவன் முகம் எப்ப வெளிச்சமா தெரிஞ்சது? சரி, ஓகே, அது கரெக்ட். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பயம் வந்துச்சு. உண்மை, மாம்சத்துல இருக்கிறார் அவரு.
இவ்வளவு அடிகள் 200 அடி பண்ணும் குண்டுல கொச்சோட அச்ச ரத்தம் பிஞ்சு தொங்க சதப்புள்ளா கிட்டத்தட்ட ஒரு 28 எலும்புகளோ உடம்பு இருந்துச்சு அவருக்கு. 150 கிலோ வெயிட் சிலுவை தூக்குனாரு. எவ்வளவு? ஒரே ஒரு தண்ணி கூட எடுத்தோம்னா அவ்வளவு கஷ்டப்படுவாங்க இவங்களாம். எடுத்து வரீங்களா? தண்ணி கூட எடுத்து வரீங்களா? நீ அதுவும் முதல்ல ஏந்து கொஞ்சம் நம்மவே வேலை வாங்கிடுவே நீ. 150 கிலோ. அவரு கூட இன்னொருத்தர் சிலுவை சுமந்தார். யார் அவரு? சிரேனா ஊரானாகிய சீமோன். யார் அவரு? புறஜாதியார். இஸ்ரேல் கிடையாது அவரு, புறஜாதியார். ஏன் புறஜாதி கிட்ட சிலுவை போச்சு? இஸ்ரேலுக்கு சிலுவை கிடையாது, நமக்கு தான் சிலுவை. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் பேசுறது? புரியுதுங்களா? நமக்கு தான் சிலுவைனா இயேசு கிறிஸ்து பாடுகள் நமக்கு தான். இயேசு கிறிஸ்து பாடுகளே பங்குள்ளவர்கள் நாம தான். நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாள் நாம தான். உலகத்தின் பிரகாரம் சமாதானத்தை கொடுக்கிற மார்த்தாள் அல்ல நாம. நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாள் நாம. அல்லேலூயா. கிறிஸ்துவின் பங்கு பாடுள்ளவர்கள் நாம தான். இஸ்ரவேலர்கள் பங்கு உள்ளவர்கள் அல்ல. அல்லேலூயா. லூக்கா 24 அதிகாரம் 46 வசனம் 47 வசனம். எழுந்திருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மரித்தோர் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருக்கிறது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேமில் தொடங்கி சகல தேசங்களுக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டும் வேண்டியது. சுவிசேஷம் யார் மேல் இருந்த கடமை? நம்மேல் இருந்த கடமை. சுவிசேஷம் நம்மேல் இருந்த கடமை. ஊழியக்காரன் விசுவாசம் கிடையாது. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய கடமை அது. சுவிசேஷரால எல்லார் மேலும் இருந்த கடமை. என்ன பண்ணுகிறார்? சொல்ற பாருங்க, வசனம் கேட்கக்கூடாது நீங்க தடுக்கிற எல்லா விஷயம் எதுக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ஒரே கடைசி இன்னும் ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. விஷயத்தை முடிச்சிடறேன். எசேக்கியா பிரான்சிஸ் சொன்ன பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலே அவர் தான் மிகப்பெரிய ஆவிக்குரிய நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு ஊழியக்காரர், நல்ல ஒரு தீர்க்கதரிசி. ஏன் சொல்றேன்னா, ஐயாகிட்ட அடிக்கடி பேசுவேன். இவங்க அங்க போயிட்டு வந்தாங்க, நான் போகாமலே இங்க அதை உணர்வேன். அல்லேலூயா. எசேக்கியா பிரான்சிஸ் வசனத்தை மெசேஜ் கேட்டதுல உள்ள கிருகிருன்னு சும்மாவே இருக்கு தோணாது. வசனத்தை கேட்க 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 புதுப்பிக்கப்படுவோம். 1 யோவான் 1 அதிகாரம் 13 வசனம் முடிச்சிட்டு இந்த வசனத்தை இன்னும் 4 வசனம் இருக்குது. அவர்கள் நல்லா கவனிங்க, எல்லாம் கவனி, கொஞ்சம் கவனிங்கம்மா. ரத்தத்தினாவது மாம்ச சித்தத்தினாவது ஓடக்கூடாது, வசனம் ஓடவே கூடாது. இங்க பாருங்க, ஒரே வசனம் தியானிச்சாலும் அப்படியே பசுமரத்தாணின்னு அர்த்தம். பசுமரத்தாணி போலன்னு சொல்றாங்க தெரியுமா? சரி, ஒரு பச்சை மரத்தை ஆணி இஷ்டப்படும் முடியாது. அது வந்து பெருசான உள்ள போயிட்டு மாட்டிக்கின தவிர வெளியில இந்த மாதிரி வசனம் இல்லை. இதெல்லாம் பைபிள் வந்து எடுக்கப்பட்டதுதான். இந்த வார்த்தைகள் எல்லாமே பைபிள் இருந்து எடுக்கப்பட்டதுதான். உலகம் திருச்சி நிறைய இருக்குது. உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் உண்மையா தேடுறாங்க. அவ்வளவு ஏன் உலகத்துல இன்னைக்கு நட்சத்திரம் எப்படி இருக்குது, செவ்வாய் கிரகம் எப்படி இருக்குது, எவ்வளவு தேடுறாங்க. ஏன் கிறிஸ்துவ தேட மாட்டானுங்க? ராமர் கோயில தேடுறானுங்க, ஏன் கிறிஸ்துவ தேட மாட்டானுங்க? அநேக அறிஞர்கள் அநேக பேர் சொல்றாங்க, எகிப்துல இருந்து ஜனங்களை கொண்டு வரும்போது பார்வோன் அவரை துரத்தி வரும்போது செங்கடல் பிளக்கப்பட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. அப்புறமா அவங்கள வந்து இவங்க உள்ள வரும்போது கடல் மூடிக்குச்சு. அதுக்குள்ள இருக்கிற அந்த ரதங்கள் தேர்தல் எல்லாம் இன்னும் இருக்குது. அது சாட்சியாங்க. அது குறிச்சு அப்ப யாரும் கண்டுபிடிச்சு விளக்கமா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆளுகிறது பிசாசுன்னு தெரியும். இந்த பூமியில வந்தா இந்த பூமியின் அதிபதி. ஆனா தேவராஜ்யம் நம்மிடத்துல வந்திருக்கிறது. பூமியின் அதிபதி அவனா இருந்தா கூட தேவராஜ்யம் நம்மிடத்துல வந்திருக்கிறது. அதனால தான் நம்ம இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லி ஜப்ப கூட்டம் நடக்கும், எல்லாம் பண்றோம்.
தேவராஜ நம்ம எடுத்து வந்திருக்கோம்னா நம்ம அதை என்ன சொல்லணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடணும்னு சொல்லிட்டோம்னா போய்கினே இருப்போம். தேடுறது இல்ல, கீழடி தேடுறான். உண்மை உலகத்திலையும் சரி. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இயேசு கிறிஸ்து தமிழர் சொன்ன உங்களால் எப்படி இருக்கு? உண்மை, இயேசு கிறிஸ்து தமிழர், எகிப்தியர்கள் தமிழர்கள். வரலாற்று சான்று இருக்குது, சான்று இல்லாம வரலாற்று. ஈசன் வந்து சிலுவையிலே மாண்டான்னு பாரதியார் ஒரு கவிதை எழுதியிருக்கார். எத்தனை பேர் தெரியும்? ஈசன் வந்து சிலுவையிலே மாண்டான் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு, பாரதியார் எழுதியிருக்கார். பாரதியார் வந்து உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய கவிஞர், இந்தியாவிலேயே மிகப்பெரிய கவிஞர். அவர் எழுதிட்டார், ஐயர் தெரியும் அவர் எழுதிட்டார், ஈசன் வந்து சிலுவையிலே மாண்டான்னு. எந்த ஈசன் வந்து சிலுவையில சேர்த்து? இங்க இந்த இந்துக்கள் ஈசனா? ஈசன்னா ஜீசஸ் என்கிற நேம் தமிழ் மொழிபெயர்க்கப்படும் போது ஈசன் பேர். ஈசன் வந்து சிலுவையில மாண்டானா, இயேசுதான் வந்து சிலுவையில மாண்டார். சரி, அவர்கள் ரத்தத்துல பறக்கல. அடுத்தது மாம்ச சித்தத்திலாவது பறக்கல. அடுத்தது புருஷனுடைய சித்தத்திலாவது, அதாவது அம்மா கணவர் மூலமாக பிறந்தார்னா அது கிடையாது. அடுத்தது பிறவாமலும் தேவனாலே பிறந்தவர்கள். யாரு யாரு யாரு? நாமும் அவர்கள். அவர்னு சொல்லலையாங்க. அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். யாரு? நாம தான். ஏன் ரத்தத்தினால பிறக்கல? நம்ம உடம்புல ரத்தம் இருக்குது, ஆனா ரத்தத்தால் நம்ம பிறக்கல. மாம்ச சித்தம், மண்ணால் வீழ்த்திக்கப்பட்ட மாம்சத்தினால நம்ம பிறக்கல. புருஷ சித்தத்தினால் கணவன் மனைவி மூலமாக நம்ம பிறக்கல. தேவனாலே பிறந்தவர்கள். எப்படி பிறந்தோம்? தயவா இந்த சத்தியத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. தேவன் மண்ணை உருவாக்கினார். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன்னா பைபிள் அந்த இடத்துல தேவன் தான் சொல்லப்படுறாரு. அது தேவன் இல்லை, இயேசு. தேவன் வசனம் இயேசு சொல்வார், பிதாவை ஒருவனும் ஒரு நாளும் கண்டதில்லை, என்னை கண்டவன். அவ்வளவுதான், என்னை கண்டவன் தான் பிதாவை கண்டான். பிதா ஒரு நாள் யாருக்கும் தரிசனம் பண்ணதே கிடையாது. பழைய ஏற்பாட்டு ஆட்களில் யாருக்கும் தரிசனம் கொடுக்கல. அவர் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இந்த உலகத்துக்கு அனுப்புறாரு. மாம்சத்துக்கு முன்னாடி அனுப்புறதுக்கு முன்னாடி அவரே அவருடைய சாயலாக அவர் அனுப்புறாரு. அவர் அனுப்பி நீ போய் என்ன பண்றது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஆகாய மண்டலத்துக்கு வர்றாரு. ஆவிக்குரிய உலகத்துல அவர் ஆவிக்குரிய உலகத்துக்கு வராரு. நான் இன்னும் ஒரு 2 கேள்வி கேட்டுறேன், அதுக்கப்புறம் இந்த முடிச்சு சொல்றேன். ஆவிக்குரிய உலகத்துல வந்து இன்னொரு ஆவிக்குரிய உலகத்துக்கு வந்து நிக்கிறாரு. இப்ப நின்றுட்டு இப்ப அவர் வாயினால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்ப சிருஷ்டிக்கிறார், எல்லாத்தையும் வாயில சிருஷ்டிக்கிறார், எல்லாத்தையும் சிருஷ்டி பார்க்கிறாரு. எல்லாம் நல்லது என்று கண்டார். இப்ப என்ன பண்றாரு? 6ஆம் நாள்ல கடைசியா மண்ணை எடுத்து மனுஷனை உருவாக்கி என்ன கொடுத்தாரு? உருவாகணும். ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமாவானான். அல்லேலூயா. அதுதான் ஜீவம். அப்போ வாயிலிருந்து வந்து மூச்சு காத்தாலதான் அவன் உயிரானான். அப்ப மாம்சத்தாலையும் பிறக்கல, ரத்தத்தினாலையும் பிறக்கல, புருஷனுடைய சித்தத்தினாலையும் பிறக்கல, தேவனாலே பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சத்தியம் புரியாதபடிக்கு தான் பிசாசு நீங்க நினைச்சுக்கிறீங்க. நம்ம வந்து நம்ம அப்பாவில பிறந்தோம், அங்க அப்பாவில பிறந்தோம், இந்த மாதிரி குடும்பம், நாங்க பர்மாவில பிறந்தோம், நாங்க அப்படின்னு வந்து ஆத்துமா எல்லாத்தையும் சிக்கணும்னு சொல்றது ஆத்துமா. ஆத்துமாலதான் பிசாசு ஆவியில பிசாசு வராது. ஆவி ஒரு நாளும் பிசாசு கிரியை நடப்பிக்காது. ஆத்துமா யோசிச்சுன்னா மாம்சம் ஒப்பு கொடுக்கும். சில நேரத்துல மாம்சம் பண்ணோம், அதுக்கு ஆத்துமா ஒப்பு கொடுக்கும். ஆத்மா ஒப்பு கொடுக்கும். என் ஆவி மாம்சத்தோட மனுஷனோட போராடுவதில்லை. என் ஆவி மனுஷனோட போராடுவது, மாம்சத்தோடு போராடுவதில்லை. நமக்கு கூட சொல்றேன், ரத்தத்தோடு மாம்சத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை, ஆவி கூட தான் போராட்டம். ஏன்னா நம்மளாம் ஆவியில பிறந்தோம், தேவனாலே பிறந்தவர்கள். மாம்சமோ ரத்தமோ புருஷன் போட்டார்கள் யாருமே பிறக்கல. அந்த ஜீவசுவாசம், அப்ப அந்த ஜீவசுவாசம் இவ்வளவு நாள யாருக்கு இருந்துச்சு? பிதாவாகிய தேவன் இடத்துல இருந்தது. அங்க இருந்து வந்துக்கிறோம். இப்ப நம்ம செத்துட்டாலும் திரும்ப எங்க போயிடுவோம்? அவர்கிட்ட தான் போயிடுவோம். நடுவில் இருந்த ஆத்மாவும் சரீரம் வந்து போயிடும். ஆத்மா குற்றப்பட்டு நியாயப்படுத்தினால ஆவி அவர்கிட்டே போயிடும். கத்தத்தான் மனுஷன் ஆவி கத்தத்தன் கத்திரத்துல போயிடும்.
அப்ப நம்ம இந்த சரீரத்தை எதுக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறோம்? இப்போ தூக்கத்துக்கு ஒப்பு கொடுத்துக்கிறோமா? சண்டை போறதுக்கு ஒப்பு கொடுத்துக்கிறோமா? விளையாட்டுக்கு ஒப்பு கொடுத்துக்கிறோமா? சமையல் செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்துக்கிறோமா? வேலைக்கு போறதுக்கு ஒப்பு கொடுத்துக்கிறோமா? கர்த்தர் பக்கத்துல நின்று பாத்தீங்கன்னா 2 தூதர்கள் நம்ம பக்கத்துல இருக்காங்க. வலது பக்கத்தில் பிசாசின் தூதன், இடது பக்கத்தில் கர்த்தரோட தூதன் நின்று நம்மளை குறிப்பி எழுதினேங்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு மணிக்குள்ளியும் என்ன பண்றேன்னு எழுதிக்கிறாங்க. இங்க இருந்தே டக்கு 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 கால்குலேட் போயினே இருக்குது. உலகத்திலேயே அப்டேட் ஆன விஷயம் பைபிள் ஒண்ணு மட்டும்தான். மீது எல்லாமே கண்டுபிடிச்சுனே இருக்கணும். ஆனா பைபிள் அன்னைக்கு எழுதுனதுதான் இன்னைக்கு வரணும் உண்மை. இன்னைக்கு வரணும் ஒரு மரத்துக்கு பதிலாக ஒரு மரம் கண்டுபிடிக்க முடியுமா? தண்ணிக்கு பதிலாக வேற எதுவும் குடிக்க முடியுமா? கர்த்தர் தந்தது அத்தனையும் உண்மை. காண்களால் காண்பவைகள் அனித்தியமானவைகள், காணாதவைகள் முக்கியமானவைகள். பார்க்கலாம் ஒரு நாள் அழுகிறோம். பார்க்காத இயேசு தேடின நோக்கத்தோடு நாம் உணர வேண்டும். அதுதான் உயிர்ப்பிக்கிற ஆவி. அந்த ஆவியில இருக்கிற நம்ம நீங்க எவ்வளவுதான் பாருங்க, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். எவ்வளவு பேர் இருந்தாலும், எத்தனை சாப்பாடு இருந்தாலும், விதவிதமா இருந்தாலும் ஒரு நாள் உங்களுக்கு அப்படி என்னடா இது ஒரு மாதிரி வெறுமையா இருக்கு தோண்டு வச்சா, அந்த வெறுமை தான் கர்த்தர் கொடுக்குறது. அந்த வெறுமை உங்களுக்கு நிரந்தரமாகணும்னா உன் சொந்த வீடாக்கி பரலோகத்துக்கு போனாதான் உனக்கு நிரந்தரமாகும். இல்லைன்னா இந்த பூமி நமக்கு நிரந்தரம் அல்ல. பூமி நமக்கு வீடு கிடையாது, தற்காலிகமான வழி. அதனாலதான் வசனம் சொல்லுது, விசுவாச பிரமாணம் என்ன சொல்லுங்க? விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதது நிச்சயம். நம்பப்படுகிற உறுதி அது தேவன் தான் இந்த வானபூமியில படைச்சாரு. இன்னைக்கு எல்லாம் அவர் படைச்சதுல வேற எதுவுமே அப்டேட் கிடையாது. ஆனா மனுஷன் கண்டுபிடிச்சு எல்லாத்துக்கும் அப்டேட் தேவை. இன்னைக்கு ஒரு கணக்கு வச்சா அடுத்த வருஷம் வேற கணக்கு மாத்துவான். இன்னைக்கு ஒரு புல் வந்து அதுக்கு அடுத்த வருஷம் தான் புல் வரும். இன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர்னா அதுக்கு அடுத்த இன்னொரு கம்ப்யூட்டர், இன்னைக்கு ஒரு அரிசி கண்டுபிடிச்சா இன்னொரு அரிசி. ஆனா கர்த்தர் படைச்சதுல ஒண்ணுமே அப்டேட் பண்ணவே முடியாது. கர்த்தர் அப்டேட்டோடு வச்சிருக்காரு. 2020 வந்து முடிஞ்சு இந்த உலகத்து 1000 வருஷம் அரசாட்சி, நியாயாதிபதி அரசாட்சி, இந்த நியாய தீர்ப்பு நாள் எல்லாம் முடிஞ்சு வெள்ள சிங்காசன நாட்கள் எல்லாம் வந்து போற வரல மொத்த அப்டேட்டை எடுத்துருக்காரு. முழுமையாய் பைபிள் படிச்சவங்க எத்தனை பேரு? ஒரு முறையாவது பைபிள் படிங்க. நீங்க படிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறது அருமையா புரியும். ஏலோயா. ஆகையால் மாம்சத்தினாலும் அல்ல ரத்தத்தினாலும் நமக்குள்ள பழைய பாவங்கள் ஒழித்து போயிடும். பழைய மனுஷன் செத்துன தாக அடிக்கணும். நீங்க தான் பழைய ஜென்ம சுபா உங்களுக்குள்ள வந்துருக்குதா? இதுல ரத்தம் செஞ்சு மீட்டிங் இன்னும் மாட அதே பேசினு இருப்பேன். மாறவே மாட்டேங்குது. நம்மளை பத்தி பேச்சுனா இருப்பான். என்ன ஒருத்தர் இல்ல செஞ்சு நீங்க ஒருத்தர் அப்டேட்ல மேல போயிட்டு பண்ண ஒருத்தருக்கு அங்க அந்த கணக்கு தான். பைபிள் வாட்சி வெளிப்படுத்த விசேஷத்துல வாட்சிங்க தெரியும். பொதுவாக ஒரு ஜீவ புஸ்தகத்தை ஒண்ணு எடுப்பாரு. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஒரு ஜீவ புஸ்தகத்தை எடுப்பாரு. ஒவ்வொருவருக்கும் ஒரு புஸ்தகம் எழுதி வச்சிருக்கிறார். ஆண்டவர் எல்லாருக்கும் எழுதி வச்சுக்கிறாரு. சின்ன பசங்க பெரிய பசங்க கிடையாது. இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து வருகை இருந்து எல்லாரும் போனோம்னா நிவேதாவை கூட என்ன கணக்கு எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். சிரிக்காத, இதுதான் முதல்ல எழுதி வச்சிருப்பாரு. அம்மாவுக்கு 2வது அர்த்தம் இல்ல, முதல்ல உங்க அம்மாவுக்கு தான், அப்புறம் தான் உனக்கு. அம்மா தான் புள்ள கொடுத்தாரு ஆண்டவர். அல்லேலூயா. ஆகையால் கிறிஸ்துவுக்குள் இந்த உயிர்த்த நாளை நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆகையால் இன்னும் ஒரு வசனத்தை சரி ஓகே, இன்னும் ஒரு விஷயத்தை நீங்க உணரணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அழிவுள்ள விதத்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். நீங்க மாம்சத்தால பிறந்திருக்கீங்க. ஓகே, இப்ப எதனால பிறந்திருக்கீங்களா? ஆவி வசனமாகிய ஆவியினாலே பிறந்திருக்கலாம். என்னைக்கு உங்களுக்குள்ள ஆவி என்கிற வித்து உள்ள வந்துச்சு, அப்ப கிறிஸ்துக்குள்ளாக பிறந்திருக்க ஆவியினால் பிறந்தவர்கள். இனி நீங்க மாம்சத்திலே அல்ல. கிறிஸ்து அப்படிதான் வந்தார். வசனங்களில் மாத்திரமே அவர் உயிர்த்தெழுந்தார். வசனம் என்ன சொல்றாரு? பழைய ஏற்பாட்டு வசனங்கள் நிறைவேறவே நான் வந்தேன் என்று சொன்னார். இதை விட இன்னொரு சக்தி என்ன? 1ஆம் யோவான் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஏன் 3 முறை சொன்னாரு? ஏன் 3 முறை சொன்னார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாவே இருந்தது. ஏன்? திரியேக தெய்வம் பிதா குமாரன் பரிசுத்தார். அதுக்காக தான் அது மாதிரி சொல்றோம். அப்போ நாம்
பிறந்திருக்கிறது, மாம்சத்தினால் பிறந்தது. ஏன்னா நல்லா புரியுங்க, உங்க அப்பா அம்மா நாட்களில் இல்லாத நீங்களே ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. பரலோக திட்டம் ஒன்று இருக்கிறது. எத்தனை தலைமுறைக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்தாரு? அவர் நினைச்சிருந்தா ஆபிரகாம் சந்ததியிலே வந்திருக்கலாமா? ஆதாம் அடுத்து அவரே வந்திருக்கலாமா? ஆதாம் சரியில்லை, அப்பயோ பாவம் பண்ணிட்டான், உடனே நான் பிறந்தவன் வந்துக்கலாமா வந்துருக்கூடாதா? ஏன் 42 தலைமுறைக்கு வராது? அதே போல உங்களையும் எத்தனை தலைமுறைக்கு அப்புறம் உங்களை தெரிஞ்சுக்கினாரு. உங்கள் மூலமா பரலோக திட்டம் ஒன்று நடைபெற வேண்டும். அல்லேலூயா. எத்தனை வருஷமா நாங்க ஊழியம் வந்து இந்த ஊர்ல வந்து ஊழியம் செஞ்சோம், போனோம் வந்தோம், எத்தனை போனோம் ரைட்டு. ஆனா ஏன் 2020 தான் இது கூட பெரிதான பரலோக திட்டம் ஒன்று இருக்கிறது. இந்த திட்டத்திற்குள்ளாக நீங்களாம் வந்துருங்க. பரலோக திட்டம் ஒன்று இருக்குன்னா நீங்க அது உணர வேண்டும். சும்மா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உலகத்துல, எல்லாரும் உள்ள வர்றதில்லை. யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கிறாரோ அவர்களை மகிமையும் படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆகையால் இந்த வீழ்த்தல் நாளிலே கர்த்தருடைய சத்தியத்தின் வார்த்தையும் சத்தியத்தாவையும் உணர்ந்து நாம் நடப்போமானால் நாமளும் அவர்கள் வீட்டை கொண்டு வருவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை செய்கிறோம் உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா அல்லேலூயா. இருக்குயாவே நிற்போமாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
Hallelujah. Hallelujah. நன்றி அபான கிருபை பாராட்டின தயவுக்காக இரக்கத்துக்காக நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா விளையாடுற பகுதியில் ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்காரர் ஆண்டவரே எல்லா கிராமத்தை கொண்டு வந்த ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு போதிக்கும்படியாக ஆண்டவரே சொதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனை கர்த்தர் ஆண்டவர் தந்த ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவரே பிதா ஜெபிக்கிறோம். அவனோட இதோ திறந்த வாசல் உங்களுக்கு உண்டாக வைத்திருக்கிறேன். ஓடுவதும் விட்டு முடியாது சொன்ன தேவன் ஆண்டவரே. தகப்பனே வானத்துக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஆண்டவரே ஊழியர் பெற்று சுகமா வாழ ஊழிய செய்ய கர்த்தர் திருப்பது ஆண்டவரே. அப்பா நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த நாள் குடும்ப கனியமான ஒவ்வொரு தெய்வ பலிகளையும் உம்முடைய கர்த்தருக்கு கொடுக்கிறோம். பரிபடுத்த வேண்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி தேவனை வைகோல் கூறுவாங்க. சோதரன் 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 குமார் பரிசுத்தாவி நாமத்தினாலே திரும்பவும் நாசன் பெற்றவன் பந்தி அழைத்து போகும்படியாக 23ஆம் வசனத்திலிருந்து மனஸ்தானம் எடுத்தவர்கள் பந்திக்கு நேரம் வரணும். வராது இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க. லைனா உட்காருங்க. லைனா கொஞ்சம் லைனா கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினி தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்தீர்க்கப்படும். நாம் நியாயத்தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஆமென். புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 20 இப்படி இருக்க எவன் அபத்திரமாக கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய சரீரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தை இரத்தத்தை குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது மாதத்துக்கு ஒரு முறை, ஆண்டுக்கு ஒரு முறை, இது சடங்காசமாக செய்கிற ஒரு கலாச்சாரம் அல்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் வருமளவும் இதை கை கொள்ளுங்கள் என்று சொல்லி. அவர் எதற்காக மரித்தாரோ அந்த நோக்கம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்காகத்தான் மரித்தார் என்று நாம் உணர்வோடு, ஒருவேளை குறை குற்றங்கள் இருக்குமானால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பந்திக்கு நீங்கள் ஆயத்தமாகும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆமாண்டவரே, கர்த்தருடைய சரீரம் இனத்தென்று நிதானித்து அறியாதினாலே தன் ஆக்கிரித்து போகும்படி அதுவே நாங்கள் போஜனம் பண்ணக்கூடாதபடிக்கு எங்கள் கருத்தில் ஒப்புக்கொண்டு போகும்.
கண்கள் கலரே கண்கள் கல்வாரி அன்பை இன்னிருங்கே கண்கள் கலரே ஆடுகள் போல் நினைத்த நெஞ்சமே வேண்டிடுவே கல்வாரி அன்பை இன்னிருங்கே கண்கள் கலரே ஆக்கினாரோ சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ செந்திரமாக்கினாரோ அப்போது அவர்கால் தேடினோ இதோ அப்பாவும் நானும் தெரிதே எங்கள் அப்பாவும் நானும் தெரிதே. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த படியை பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்திலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். விலையேற பெற்ற வல்ல ரத்தமே தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற பெற்ற வல்ல ரத்தமே தூரமான கூட ஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே ஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே ஜீவ ரத்தமே பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பிள்ளைகளோடு இணைந்து பந்தியை நாங்கள் பங்குபடியாக எங்கள் தேவனை கத்தரவே என்னை திருவி செய்தது எனக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, உங்களுடைய சரீரமும் உங்களுடைய ரத்தமும் ஆண்டவரே இது வெள்ளம் திருச்சபையில் மீதியாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, இது எங்களை ஞாபகப்படுத்துகிறது. இந்த ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட அநேக பேர் சபைக்கு வெளியே இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே ரட்சிப்பு கருத்தில் இருக்கிறபடியாக ஆண்டவரே இந்த வெள்ளம் கிராமம் ஆண்டவரே ஆசீர்வாத அடைக்கல பட்டணமாக மாறுபடியாக ஆண்டவரே சுற்றி அனைத்து கிராமத்துக்கு ஒரு தாய் சபையாக மாறுபடியாக ஆண்டவரே சொந்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒரு கூட்டு ஜனம் திரளான கூட்டு ஜனம் ஆண்டவரே கூட்டு கூட்டமாக வந்து ஆராதித்து நாமத்தை நினைவுபடுத்தி ஆண்டவரே பந்திகளை அனுசரிக்கபடியாக தேவனுடைய கர்த்தரை கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரோடு பொறுப்படுத்த வேண்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தட்டி தேவனை என் ஆத்மாவே கர்த்தரையே துதி. கர்த்தரின் சகல பலன்களையும் மறவாதே. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். இல்லத்தில் இருக்கிற பாசனத்தினர் அவர் ஆசீர்வாதம் கொள்வார்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் விசேஷமா இந்த ஊத்திருந்த நாளிலே கலந்து கொண்ட பிள்ளைகளோடும் அவர்கள் குடும்பத்தாரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டும் நம் அனைவரோடும் இந்த ஊரோடும் தங்கி இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா அல்லேலூயா. விளங்கும் என்று சொன்ன கர்த்தரே ஆண்டவரே, கர்த்தரை இடைகட்டிக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் யெகோவா ராபா, சுகத்தை தருகிறவர் நீர் ஆண்டவரே. உயிரும் ஜீவனும் உண்டாக்குகிற கர்த்தாவே, இந்த தாயாருக்கு விளைவுகள் ஒன்றுமில்லை என்று சாட்சியா வைக்க